விருட்சபுரம் அப்படிங்கிற ஊர்ல யாரோட வீடும் தரையில இருக்காது. ஊர் ஜனங்க தொடர்ந்து வர வெள்ளத்தினால பயந்து போய் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பெரிய பெரிய மரத்தின் மேல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏங்க, சூரியன் இப்பதான் வரான் பாருங்க. நம்ம மரத்துக்கு மேல இருந்து அந்த சூரியனை பார்க்கும்போது எவ்வளவு வெளிச்சமா தெரியறான்ல. அது மட்டும் இல்ல, இங்க உட்காரும் போது வீசுற இந்த காத்து மனசுக்கு ஏதோ ஒரு அமைதிய கொடுக்குது. சரி, நான் கீழே தரையில போய் அடுப்பு பத்த வச்சுட்டு வந்துடுறேன். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இப்படி ஒரு யோசனையை பண்ணது ரொம்ப அதிசயம்தான். நம்ம மரத்துக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோம். வெள்ளம் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த மரத்தோட கிளைகள் பாத்தியா, ஒரு சுவர் மாதிரி நம்ம எல்லாருக்குமே எப்படி பாதுகாப்பை கொடுக்குதுன்னு. அப்ப பக்கத்து மரத்துல இருக்கிற கௌரி, ஆமா ராமையா, நீ சொன்னது என்னமோ உண்மைதான். இந்த மரம் நமக்கு பெத்த தாயோட மடி மாதிரி. குளிர்காலத்துல நமக்கு குளிரவும் விடாது, வெயில் காலத்துல வெயில அதிகமா வரவும் விடாது. உண்மையிலே சொல்லணும்னா இங்க வாழ்றதுக்கு நம்ம கொடுத்துதான் வச்சிருக்கணும். ஆமா கௌரி அக்கா, தரையில வீடு இருந்தாலாவது ஏதாவது விஷப்பூச்சியோ பாம்போ வரும்னு பயப்படலாம். ஆனா நாம இப்போ உயரத்துல இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. சரிங்க, நான் போய் பழம் எல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறேன். பார்த்து மரத்தை விட்டு இறங்கு. அந்த ஏணிய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இறங்கு. சீதம்மா கீழே இறங்குற நேரத்துல பட்டணத்துல இருந்து வீரையா வந்தான். தரையில ஒரே ஒரு வீடு கூட இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ராமையா சீதம்மாவை பார்த்து வீரையா பக்கத்துல வந்தான். ஐயா வணக்கங்க, என் பேரு வீரையா. பக்கத்துல இருக்கிற பட்டணத்துல இருந்து வரேன். ஆமா, இந்த ஊர்ல ஒரு சின்ன குடிசைய கூட காணுமே. ஆனா மனுஷங்க நீங்களாம் இருக்கீங்க. ஆமா, நீங்களாம் எங்க தங்கிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. எங்க ஊர்ல தரையில வீடு இருக்காது. ஏன்னா எங்க ஊருக்கு அடிக்கடி வெள்ளம் வரும். அதனால அதோ தெரியுது இல்லைங்களா, பெரிய பெரிய மரம். அந்த மரத்துக்கு மேல வீடு கட்டி வாழறோம். அதுதான் எங்களுடைய வீடு. வீரையா சிரிச்சுக்கிட்டே, மரத்துல குரங்குங்க தான் வாழும், மனுஷங்க நீங்க வாழறதா சொல்றீங்க? பட்டணத்துல நாங்கெல்லாம் வீடு கட்டி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, மழை வந்தா எப்படி நீங்க தாங்குவீங்க? உங்களுக்கு இது கிண்டலா இருக்கலாம், ஆனா எங்க முத்தாத்தா காலத்துல இருந்து நாங்க இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இயற்கையா எங்களுக்கு கொடுத்த அந்த மரங்களையே வீடா மாத்தி நாங்க இங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். தரையில வீடு இருந்தா தினமும் வாசல் பெருக்கி கோலம் போடலாம். இந்த மரத்துல தினமும் ஏறி இறங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நான் சொல்றத கேளுங்க. எல்லா ஊர்க்காரங்கள மாதிரி நீங்களும் தரையில வீடு கட்டிக்கோங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? அத கேட்ட ராமையா யோசிச்சு, நீங்க சொல்றதும் உண்மைதான் தம்பி. நானும் பக்கத்து ஊருக்கு போனப்ப பார்த்தேன். எல்லாரும் தரையில வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் இங்க பூமி இருக்கு. அங்க வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஏங்க, ஆனா அதுக்கு நம்ம ஊர் தலைவர் ஒத்துக்கணுமே. அவருக்கு பழைய வழக்க பழக்கம் தானே பிடிக்கும். ஏன் ஒத்துக்க மாட்டாரு? எல்லாரும் சேர்ந்து பேசினா ஒத்துப்பாரு. அவருக்கு நாம புரிய வைப்போம். அப்படி ராமையா வீரையா சேர்ந்து ரங்கையா கிட்ட போனாங்க. மரத்துக்கு கீழே எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, தம்பி சொல்றது சரின்னு தாங்க படுது. நாம ஒன்னும் பறவைங்க இல்லையே மரத்துக்கு மேல கூடு கட்டி வாழ. மனுஷங்க தானே. எல்லாரும் நாம மரத்துல வாழ்றத பார்த்து கிண்டல் பண்றாங்க. நாமளும் ஏன் அவங்கள மாதிரி தரையில வீடு கட்டிக்க கூடாது? ராமையா, கொஞ்சம் பார்த்து பேசு. நாம மரத்துக்கு மேல வீடு கட்டி வாழறது யாருக்கோ பயந்து இல்ல, இயற்கைக்கு பயந்து. நம்ம ஊரு விருட்சபுரம் 2 ஆத்துக்கு நடுவுல பள்ளத்துல இருக்கு. எப்ப வேணும்னாலும் நம்ம ஊருக்குள்ள வெள்ளம் வர முடியும். அப்ப எல்லாத்தையும் நாம இழக்க கூடாதுல்ல. அதுக்காக தான் மரத்து மேல வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஐயா, வெள்ளம் அடிக்கடி வராது இல்லைங்களா? என்னைக்கோ ஒரு நாள் வரப்போற வெள்ளத்துக்கு பயந்து வருஷம் முழுக்க மரத்திலேயே எப்படி வாழ முடியும்? வீடுன்னு ஒண்ணு தரையில இருந்தா தானே அது உங்களுக்கு வசதியா இருக்கும். இங்க பாருப்பா தம்பி, நீ இந்த ஊருக்கு புதுசா இருக்கலாம். எங்களுக்கு இந்த மர வீடே வசதியா தான் இருக்கு. இந்த இயற்கையோட ஒன்றி நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த இயற்கையை நம்பி வாழ்றவங்களுக்கு எப்பவும் எந்த ஆபத்தும் வராது. இயற்கைய நாங்க மதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நான் இனி மரத்துல வாழ மாட்டேன். எனக்கு தரையில வாழணும்னு ஆசையா இருக்கு. நான் தரையில வீடு கட்டி வாழ போறேன். நீங்க மரத்திலேயே வாழ்ந்துக்கோங்க. யாரு நல்லா வாழறதுன்னு பாப்போம். இங்க பாரு ராமையா, அவசரப்படாத. நாம காலங்காலமா இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தரையில புழு பூச்சி இருக்கும். பெரியவங்க பேச்ச கேட்டு ஒழுங்கா வாழ கத்துக்க. இங்க பாரு சீதா, இவங்க பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. வா, இப்பவே மூங்கில் கொம்பை வெட்டி எடுத்துட்டு வந்து நமக்கு வீட கட்டிக்கலாம். நல்லது ராமையா, என்னோட யோசனையை கேட்டு உன் முடிவை எடுத்ததுக்கு நானும் 2 நாள் உன் கூடவே தங்கி இருந்து உதவி பண்றேன். ஒரு ஜனங்களுக்கு புரியட்டும். ராமையா, வீரையா, சீதா 3 பேரும் சேர்ந்து மூங்கிலாலையும் புல்லாலையும் ஒரு வீட்டையும் கட்டினாங்க. சரியா 3வது நாள் ஆகாயத்துல இருந்த மேகங்கள் எல்லாமே மெதுவா கருப்பாக ஆரம்பிச்சுது. ஏங்க, ஆகாயம் எவ்வளவு கருப்பா மாறிடுச்சு பாத்தீங்களா?
காத்தும் ரொம்ப வேகமா வீசுது. தரையில வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற ராமையா சீதாவோட நிலைமையை நினைச்சா எனக்கு பயமா இருக்குங்க. ஆமா கௌரி, மழை நல்லா தான் பெய்யும் போல தெரியுது. இவன்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான். புயல் காத்து வீசும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. மழை வந்தா இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்களோ? ஏன் பாரு அங்கய்யா, மழை வருதே. இப்பவே நிறைய தண்ணி கீழே தேங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ கொஞ்ச நேரத்துல வெள்ளம் வருமோ அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் ராமையாவோட வீட்டுக்குள்ள வெள்ள நீரு மெதுவா வர ஆரம்பிச்சுது. வீடு காத்துக்கு அசைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏங்க, என்னங்க இது? நாம கீழே வீடு கட்டினதுனால வெள்ள தண்ணி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இதே நேரம் நாம மரத்துக்கு மேல வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா நிம்மதியா தூங்கிருப்போமே. இப்போ ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத லக்ஷ்மி, மழை விட்டதும் நாம வேற ஏதாவது பண்ணலாம். இப்போதைக்கு தைரியமா இரு. வீரையாவும் ரொம்ப பயந்து போய், ராமையா, எங்க பட்டணத்துல இப்படி ஒரு வெள்ளம் வந்ததே இல்ல. உங்களுக்கு நான் தப்பான யோசனைய சொல்லிட்டேன் போல. நாம வெள்ளத்துல முழுக போறோம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் மழை அதிகமாகி அணைக்கட்டு உடைஞ்சி வெள்ள நீர் ஊருக்குள்ள வந்து ராமையாவோட வீட்டை தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. எங்க குடிசை வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சீதா, கையை இறுக்கமா புடி, விட்டுடாத. ஏங்க, எனக்கு பயமா இருக்குங்க. கௌரி அக்கா, யாராவது வந்து காப்பாத்துங்க. நான் தண்ணியில முழுகிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, மரத்துக்கு மேல வீடு கட்டியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும் போலயே. அண்ணா, யாராவது இருக்கீங்களா? யாராவது காப்பாத்துங்க. எனக்கு நீச்சல் வேற தெரியாதுண்ணே. ராமையா, சீதா, பயப்படாதீங்க. இதோ இந்த மரத்தோட விழுத தூக்கி போடுறேன். அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வந்துடுங்க. ஆமா ராமையா, பயப்படாத. இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் மேலே ஏறி வாங்க. முதல்ல சீதாவை அனுப்புங்க. அவ தான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. சரிங்க ஐயா. சீதா, சீக்கிரமா இந்த விழுத பிடிச்சிக்கோ. பத்திரமா பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறு. இந்த மரம் தான் நம்ம உயிரை இன்னைக்கு காப்பாத்த போகுது. சீக்கிரம் ஏறு. அப்படி மரத்துக்கு மேல நின்னு அந்த மரத்தோட விழுத போட்டு வீரையா, ராமையா, சீதா 3 பேரையுமே மரத்தோட உச்சிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அது ஆலமரம் அப்படிங்கிறதுனால காத்துக்கு கொஞ்சம் கூட அசையவே இல்லை. ஆனா மரத்துக்கு கீழே தான் வெள்ள நீர் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கல. அடுத்த நாள் காலையில வரைக்கும் வெள்ள நீர் அப்படியே தான் இருந்துச்சு. அப்போ சீதா கௌரிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, கௌரி அக்கா, நேத்து ராத்திரி மட்டும் நீங்க எங்க உசுரை காப்பாத்தலனா நாங்க என்ன ஆயிருப்போமோ. கடைசியில இந்த மரம் தான் எங்க உசுரை காப்பாத்தி இருக்கு. ஏதோ திமிரெடுத்து போய் கீழே வீடு கட்டி எங்க உயிரை நாங்களே பலி கொடுத்துக்க பார்த்தோம். பரவாயில்ல விடு சீதா, தெரிஞ்சு பண்ணலல, தெரியாம தானே தப்பு பண்ண. இப்ப பாரு, இந்த மரம் தான் நம்மள காப்பாத்தி இருக்கு. நம்ம இயற்கை தான் நம்மள காப்பாத்தும். அதனால பெரியவங்க பேச்ச நாம கேட்டு மதிக்கணும். ராமையா வருத்தப்பட்டு, தலைவரையா, என்னை மன்னிச்சிடுங்க. நம்ம முன்னோர்கள் பண்ண இந்த வேலையை நான் கிண்டல் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த இயற்கையை என்னை தண்டிக்க வந்துடுச்சு. அவங்க எல்லாரும் யோசிச்சு தான் இதை செஞ்சிருக்காங்க. இனிமே நான் தரையிலலாம் வீடு கட்டிக்க மாட்டேன். மரத்து மேலேயே வாழ்ந்துக்கிறேங்க ஐயா. என்னையும் நீங்க மன்னிக்கணுங்க ஐயா. ஏதோ பட்டணத்துல வாழ்ந்தவன். உங்க ஊரை பத்தி சரியா தெரியாமலே நான் அறிவுரை கொடுத்தது என்னோட தப்பு தாங்க ஐயா. எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல நான் மூக்க நுழைச்சிருக்க கூடாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா, பெரியவங்க சொல்றத தப்புன்னு நினைக்க கூடாது, முட்டாள்தனம்னு யோசிக்க கூடாது. அவங்க காரணமே இல்லாம எதையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு போறது உங்களுக்கு நல்லது. சரி விடுங்க. அவங்க தப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இனிமே இப்படி தப்பு செய்யவே மாட்டாங்க. இயற்கை தான் நமக்கு அன்னையும், இயற்கை தான் நமக்கு யமனும். இயற்கை எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. நாம தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். சில நாட்களுக்கு அப்புறமா மழை தண்ணி எல்லாமே போய் இப்போ அங்க சூழ்நிலை சாதாரணமா இருந்துச்சு. வீரையா மறுபடியும் பட்டணத்துல இருந்து வந்தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க ஐயா, நான் மறுபடியும் வந்திருக்கிறத பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? நான் தப்பான விஷயம் எதுவும் செய்ய வரல. இதோ இதெல்லாம் பெரிய பெரிய மரமா வளரக்கூடிய செடிங்க. இந்த செடிங்களை இந்த ஊர்ல ஏன் சார்பா நட வந்திருக்கேன். இந்த செடிங்களுக்கு நிறைய மருத்துவ குணமும் இருக்குங்க ஐயா. நல்லது வீரையா, இப்ப நீ எங்க ஊருக்கு ஏத்த மாதிரியே பேசுற. இங்க இருக்கிற மரங்கள் பத்தாதுன்னு நீ இன்னும் மரங்களை வளர்க்க பாக்கற. உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். நான் மனசார உன்னை பாராட்டுறேன். தலைவரே, நானும் என்னோட திமிர முழுசா விட்டுட்டேன். இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடிதான் நான் கேட்டு நடப்பேன். உங்க எல்லாரோடைய பேச்ச மீறி எப்பவும் எதுவும் செய்ய மாட்டேன். ஒரு தடவை நான் செஞ்சு பட்டதே போதும். பெரியவங்க பேச்ச மதிக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஆமாக்கா, அவரு முத மாதிரி இல்ல. இப்பெல்லாம் அவரு தரையில வீடு கட்டணுங்கிற பேச்ச பேசுறதே இல்ல. மரத்துக்கு மேலேயே அவருடைய எல்லா வேலைகளையும் பாத்துக்கிறாரு. எனக்கும் தான்
அந்த மரத்துக்கு மேல படுத்து தூங்கும்போது சில்லுன்னு காத்து வீசும்போது சொர்க்கமே என் கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரியுது. உண்மைதான் சீதா, இயற்கை நம்மள நேசிக்கும், நமக்காக நிறைய கொடுக்கும். அந்த இயற்கையை நாமளும் நேசிக்கும் போதுதான் அந்த இயற்கை எல்லாத்தையுமே நமக்கு 2 மடங்கா கொடுக்கும். எப்பவுமே நம்ம இயற்கைய மதிக்க கத்துக்கணும். ஆமா ஆமா, நமக்குன்னு ஒருத்தங்க ஒண்ணு கொடுக்கும்போது அவங்கள நாம மதிக்கிறோம்ல, அப்ப இயற்கைய மட்டும் நாம ஏன் மதிக்க கூடாது? எப்படியோ இந்த மரத்துக்கு மேல வீடு கட்டி நம்ம வாழ்ற வரைக்கும் நம்ம ஊருக்கு எந்த ஆபத்தும் வராது, எந்த ஒரு பயமும் இல்லாம நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வீரையா கொண்டு வந்த செடிகளை ஊர்ல அங்கங்க நட்டு வச்சாங்க. அந்த செடிகளும் மரங்களா ஆகி எல்லாருக்குமே வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒவ்வொரு ஊரு ஒவ்வொரு மாதிரி. அங்க இப்படிதான் வாழணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிருக்காங்கன்னா அது காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான், அவங்க நல்லதுக்காக தான் சொல்லிருப்பாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல பத்ரையா அப்படிங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு திருட்டு நடந்துச்சு. பக்கத்து ஊரு திருடன் ரங்கா பத்ரையாவோட வீட்டுக்குள்ள புகுந்து அந்த வீட்ல இருந்த நகை, தங்க, காசு எல்லாத்தையுமே திருடிட்டான். ஆனா நகையை அப்படியே எடுத்துக்கிட்டு போன மாட்டிடுவேணும் அப்படிங்கிற பயத்தினால அவன் தினமும் பயன்படுத்துற ஒரு கோடாலிய அதோட மரப்புடிய வெட்டி அதுக்குள்ள ஓட்ட செஞ்சு அந்த தங்கத்தை எல்லாத்தையுமே அந்த கோடாலியோட புடிக்குள்ள போட்டு மேல மரமுடிய வச்சு அந்த கோடாலிய மூடிட்டான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கோடாலியோட புடியில தங்கம் இருக்குன்றது. வெளியில பாக்குறவங்களுக்கு அது வெறும் கோடாலி மட்டும்தான். அடுத்த நாள் காலையில பத்ரையாவோட வீட்டுல அவனுடைய மனைவியான கனகா அழ ஆரம்பிச்சா. ஐயோ, என்னங்க, நம்ம வீட்ல இருந்த நகை, தங்க, காசு எல்லாமே காணுங்க. ராத்திரி திருடன் வீட்டுக்கு வந்துருப்பான் போல மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. பாவி பையன் யாருன்னு தெரியலையே, வீட்டுல இருக்கிற மொத்தத்தையுமே இப்படி தொடச்சு எடுத்துட்டு போயிட்டானே. கனகா, கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்கு காலையில எழுந்த உடனே ஊரை கூட்டுற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? திருடன் வந்துட்டான், திருடிக்கிட்டும் போயிட்டான். இப்ப அவனை கண்டுபிடிக்க தான் முயற்சி பண்ணணும். அழுதுகிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. ஆம்பளைங்க நீங்க எல்லாரும் பொறுமையா தான் இருப்பீங்க. அவன் எடுத்துக்கிட்டு போனது என் பிறந்த வீட்டுல எனக்கு போட்ட நகையாச்சே. ராத்திரி நல்ல கும்பகரண மாதிரி படுத்து தூங்கிருக்கீங்க. திருடன் வந்தது கூட தெரியல, மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான். இப்ப என்ன மட்டும் வாய மூடு, அமைதியாருன்னு சொல்லுங்க. இங்க பாரு கனகா, நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. ஏற்கனவே நம்ம ஊர் காவக்காரங்க எல்லாரையுமே எல்லா ஊருக்கும் அனுப்பி திருடன் யாருன்னு தேட சொல்லிட்டேன். திருடிட்டு போனவன் சும்மா இருக்க மாட்டான். அந்த நகைகளை விற்க முயற்சி பண்ணுவான், என்கிட்ட மாட்டிப்பான். அது வரைக்கும் நீ கொஞ்சம் சும்மா இரு. அந்த திருடனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு என் நகையை என்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா அவனை நீங்க என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க. அந்த பச்சைக்கல் ஆரம் எனக்கு ரொம்ப முக்கியங்க. சரி, அமைதியா இரு. நான் போய் சுப்பையாவை பார்க்குறேன். அவன் ரொம்ப புத்திசாலி. நம்ம ஊருக்கு யார் வந்தாலும் அவன் கடையை தாண்டி தான் வரணும். யாராவது அந்த பக்கம் வந்தாங்களான்னு கேட்குறேன். ராமையா அவனுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வெயிலா இருக்கிறதுனால ஒரு பெரிய ஆலமரத்தோட நிழல்ல நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் கையில ஒரு பழைய கோடாலி இருந்துச்சு. அதோட மரப்புடி ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அப்போ ராமையா அவனுடைய ஆடுங்களை பார்த்துக்கிட்டு, ஏண்டா குட்டி பயல, நான் கட்டி வச்சிருக்கிற இடத்த விட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறியே? அங்கே எதனா மிருகம் வந்து உன்னை தின்னுட்டா நான் என்னடா பண்ணுவேன்? என் பேச்சை கேட்டு அமைதியா இங்கேயே புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இரு. எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு. நான் இந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்கிறேன். கோடாலி என் பக்கத்துலயே இருக்கட்டும். எதனா மிருகம் வந்தா சத்தம் போடுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமையா கோடாலிய பக்கத்துல வச்சுட்டு துண்டை தரையில போட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சான். சரியா அந்த நேரத்துலதான் அதே இடத்துக்கு தங்க வச்சிருந்த அந்த கோடாலியை எடுத்துக்கிட்டு திருடன் ரங்காவும் மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவனுக்கும் ரொம்ப சோர்வாதான் இருந்துச்சு. அப்ப ரங்கா அவனுடைய மனசுக்குள்ள, ஐயோ, இந்த பத்திரையா அனுப்பின ஆளுங்க என்னை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. ஓடி ஓடி என் கை காலெல்லாம் வலிக்குது. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். நல்ல வேலை, நகையை மூட்டை கட்டி கொண்டு போயிருந்தா நான் யாருக்கிட்டையாவது மாட்டியிருப்பேன். ஆனா என் புத்திசாலித்தனத்தால இந்த கோடாலியோட கைப்பிடிக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கேன். எவனாலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் அசதியா இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க ஓய்வெடுத்துட்டு அப்புறம் போலாம். ரங்காவும் அதே மரத்துக்கு கீழே படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தான். கோடாலிய பக்கத்துல வச்சிருந்தான். திடீர்னு நாய்ங்க குளிக்கிற சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த ரங்கா துடிச்சு பிடிச்சி எழுந்திருச்சான். ஐயோ கடவுளே, யாரோ வராங்க போலயே. நான் இங்க இருந்து மாட்டிக்கிட்டா நல்லா இருக்காது. முதல்ல இங்க இருந்து ஓடி போகணும்.
ஆனா பதட்டத்துல ரங்கா அவன் கோடாலியை எடுக்காம பக்கத்துல படுத்திருந்த ராமையாவோட கோடாலியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடிட்டான். இந்த விஷயம் ராமையாவுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல ராமையாவும் தூங்கி நல்லா எழுந்திருச்சு உக்காந்தான். அடடா, இன்னைக்கு நல்லா தூக்கம். சரி, சூரியன் மறைய ஆரம்பிச்சிட்டான். ஆடுங்களை கூட்டிக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுறேன். அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த கோடாலியை எடுத்தப்போ, என்ன இது, திடீர்னு கோடாலி ரொம்ப கனமா இருக்கே. ஒருவேளை மழை காலம்ல, அதனால இந்த பிடி நிறைய தண்ணி உறிஞ்சிருக்கும் போல. சரி இருக்கட்டும். ராமையா ரங்காவோட கோடாலியை எடுத்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போனான். வீட்டில் அவனுடைய மனைவியான சீதா, ஏங்க காலையில போனவரு இப்பதான் வரீங்க, வர வழியில ஏதாவது விறகு வெட்டி கொண்டு வந்திருக்கலாம்ல. வீட்டில் இருக்கிறது எல்லாமே பச்சை விறகு, அது வச்சாலே அடுப்புல புகைதான் வருது. ஊதி ஊதி என் கண்ணு தாங்க எரியுது. எடுத்துட்டு வரலான்னு தான் நினைச்சேன் சீதா. ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு கோடாலி ரொம்ப கனமா இருக்கு. அதை தூக்கி என்னால வெட்ட முடியல. அதனால தான் விறகு கொண்டு வரல. ஓஹோ, நல்லாதான் சாக்கு சொல்றியா நீ. கோடாலி கனமாயிடுச்சா, அதனால விறகு வெட்டி எடுத்துட்டு வரலையா? அப்புறம் எதுக்கு அந்த கோடாலியை வச்சுட்டு அது தூரமா தூக்கி போடு. அத்தனை ஆடுங்களை மேய்க்க போறவனுக்கு ஒரு விறகு வெட்டி எடுத்துட்டு வர தெரியல. நான் உண்மையை சொல்றேன் சீதா, நீ வேணும்னா தூக்கி பிடிச்சி பாரு. இந்த மரத்துக்கு என்னாச்சோ என்னமோ, ரொம்ப கனமா தான் இருக்கு. எல்லாம் என் தலையெடுத்து. நீங்க சொல்றத நம்புறேன். அந்த கோடாலி அப்படி தூக்கி போட்டுட்டு கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. சமைச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. உள்ள அத்தனை நகை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரியாம ராமையா அந்த கோடாலியை அலட்சியமா தூக்கி போட்டுட்டு போயிட்டான். ஆனா அன்னைக்கு ராத்திரி நேரம் ரங்கா ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அவனுடைய பொண்டாட்டி லக்ஷ்மியும் அவனுக்காக தான் வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தா. என்னையா வெறும் கையோட வந்திருக்க? பெரிய பணக்கார வீட்டுல ஏதோ திருடுறேன், நிறைய நகை மாட்டிருக்கு அப்படின்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த. எங்க நகையை காணோம், கையில வெறும் கோடாலி பிடிச்சிக்கிட்டு வந்திருக்க போல. ரங்கா பெருமையா சிரிச்சுக்கிட்டே, அடியே பைத்தியக்காரி, என்னை பத்தி என்ன நினைச்ச? நான் ரொம்ப திறமையான திருடன். என்கிட்ட இருக்கிற தங்கம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என் கையோட கொண்டு வந்திருக்கேன். கையில இருக்கா? எங்க இருக்கு? கையில கோடாலியை விட்ட வேற எதுவுமே இல்லையே. என்னையா, என்னை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? அடியே, இந்த கோடாலி பிடியில தான் எல்லா நகையும் இருக்கு. பச்சைக்கல் ஆரம் ஒட்டியானம் எல்லாமே இருக்கு. உன் உடம்பெல்லாம் இப்ப நகையா மாறப்போது பாரு. ரங்கா ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த கோடாலியோட புடிய உடைக்க முயற்சி பண்ணான். ஆனா அது உடையல. சீவ மரம்தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது அவன் கோடாலி இல்ல, அது ஒரு சாதாரண கைப்பிடிதான். என்னையா ஆரோன்ன ஒட்டியானோன்ன, ஆனா நீ காட்டினது என்னவோ வெறும் கட்டைதான். இதை தூக்கி இப்ப என் கழுத்துல மாட்டிக்கணுமா என்ன? பாவம் ரங்கா ஆச்சரியமா, ஐயோ கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சே. மதியம் ஆலமரத்து கீழே படுத்திருந்தப்போ ஒரு ஆடு மேய்க்கிறவனும் அங்க படுத்திருந்தான். அவங்கிட்டையும் ஒரு கோடாலி இருந்துச்சு. ஒருவேளை என்னோட கோடாலியை மாத்தி கொண்டு போயிட்டானா? லக்ஷ்மி ரொம்ப கோவமா, அட வீணா புன மன்சா, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை நகையை திருடி அதை கோடாலி பிடிக்கல வைக்கிறேன்னு சொல்லி அந்த கோடாலியை இன்னொருத்துக்கிட்ட கொடுத்துட்டு இப்படி சாதாரண கோடாலியை கொண்டு வந்திருக்கியே. சரி, அவன் யாருன்னு ஞாபகத்தில் இருக்கா? ஞாபகம் இருக்கு லக்ஷ்மி. அவன்கிட்ட நிறைய கருப்பு கலர் ஆடுங்க இருந்துச்சு. நாளைக்கே பக்கத்து ஊரெல்லாம் விசாரிச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கே தெரியாம அந்த கோடாலியை திரும்ப கொண்டு வரேன். போயா, கோடாலி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரல உன் காலை வெட்டிடுவேன். அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல இருக்கிற ரங்கம்மாவோட மோர் பந்தல் அது. அங்க பத்ரையா ரொம்ப கவலையோட வந்தான். வாப்பா பத்ரையா, வாமா கனகா. என்னம்மா கனகா, முகம் நல்லா வாடி போன வெத்தலை மாதிரி இருக்கு. அந்த திருடன் இன்னும் அவங்க கிட்ட மாட்டிக்கல? எங்க மாட்டினா? அவன் என்ன மாய மந்திரம் தெரிஞ்சவனானும் தெரியல. எந்த ஒரு அடையாளமும் கிடைக்கல. என் நகை போனதை நினைச்சா எனக்கு உசுறு போய் போய் வருது. ஒரு சொம்பு மோர் கொடு, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. கவலைப்படாத கனகா, திருடினவன் நிச்சயமா மாட்டிப்பான். ஏன் பத்ரையா, சுத்தி இருக்கிற ஊர்லெல்லாம் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்கியா? சொல்லி வச்சிருக்கேன். அவன் நம்ம ஊரை தாண்டி எங்கேயும் போக முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் படுவான். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு பூஜை. அதே நேரத்துல ராமையா ரங்காவோட கோடாலியை தோல்ல வச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தான். ரங்கா ராமையாவுக்கு தெரியாம அவன் பின்னாடியே அவனை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தான். ஆமா, எனக்கு குடிக்க கொஞ்சம் மோர் கொடுங்க. வெயில நடந்து நடந்து தாகமா இருக்கு. இந்தப்பா குடி. என்ன உன் முகம் எல்லாம் இன்னைக்கு ஏன் இவ்வளோ வாடி போயிருக்கு?
என்னம்மா சொல்றீங்க? வர வர என் கோடாலிக்கு என்ன ஆச்சோ கனம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதான் என் பொண்டாட்டிக்கிட்ட கொள்ளு ரசம் வச்சு கொடு, அதை இந்த கோடாலியை குடிக்க வைக்கிறேன், மெலிஞ்சிடும்னு சொன்னதுக்கு என்னை அடிச்சிட்டா. சுப்பையாவும் ரங்கம்மாவும் இதை கேட்டு சிரிச்சாங்க. ஆனா பத்ரையா கோவப்பட்டான். அட வீணா போனவனே, மரக்கட்டை எப்படிடா கனம் அதிகமாகும்? அதுக்கு என்ன உயிரா இருக்கு? அதுக்கு உசுறு இல்லை, நீயும் உன் மூளையும். தூரத்துல இருந்த ரங்கா இது எல்லாத்தையும் கேட்டு மனசுக்குள்ள, அட வீணா போனவனே, நீ சுமக்கிறது கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகடா, அதை போய் மரக்கட்டைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியே. ராமையா மோர் குடிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தோட நிழல்ல உட்கார்ந்தான். அப்போ ரங்காவும் மெதுவா அவன் பக்கத்துல வந்து நின்னான். ரங்கா ராமையா கிட்ட பணிவா, அண்ணே வணக்கண்ணே, உன்னை பார்க்க நல்லவனா தெரியறியே, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். வணக்கம்ப்பா வணக்கம். என்ன எதுக்கு நல்லவன்னு சொல்ற? என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு தான் எதுவுமே கிடையாதே. எனக்கு எதுவும் வேணானே, உன்னோட கோடாலியை பார்த்தேன், அது ரொம்ப பழசு போலையே, அதை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தோணுச்சு. ஆமாப்பா, இப்போல்லாம் இது ரொம்ப கனமாக இருக்கு, எனக்கு தோலெல்லாம் வலிக்குதுன்னா பார்த்துக்கையேன். அப்படின்னா ஒன்று பண்ணலானே, என்னோட கோடாலி ரொம்ப புதுசு, ரொம்பவும் கனம் குறைவாகவும் இருக்கும், இதை நீ வச்சுக்கோ. உன்னோட கனமான கோடாலியை நான் எடுத்துக்கிறேன், இது உனக்கு நல்லது தானே? அப்படின்னு சொல்லி ரங்கா ராமையா கிட்ட இருக்கிற அந்த கோடாலிய புடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணப்போ ராமையா அவனை தடுத்து, இருப்பா, என்ன கோடாலியை கேட்குற? இது கனம் அதிகமானாலும் பரவாயில்ல, எங்கள் தாத்தா காலத்து கோடாலி, இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, என் பொண்டாட்டி என்ன திட்டிடுவா. ஆமாம், நீ யாருன்னே தெரியல, உனக்கு எதுக்கு என் மேலே இவ்வளோ பாசம்? அப்படி இல்லைண்ணா, உனக்கு பணம் வேணுனாலும் ஒரு 10 ரூபாய் தரேன், அந்த கோடாலியை கொடுத்துட்டு இந்த கோடாலி எடுத்துக்கோயேன். அந்த நேரத்துக்கு தான் அங்க வந்த சீதா அவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டா. யாருப்பா நீ? ஊருக்கு புதுசா இருக்க? என் புருஷனை என்ன அப்பாவே நினைச்சிட்டியா? இந்த பழைய கோடாலிக்கு 10 ரூபா கொடுத்து வாங்குறேனா? அப்படி இந்த கோடாலியில என்ன இருக்கு? எங்களை பார்த்தா அப்பாவிங்க மாதிரியா இருக்கும்? ஏங்க எழுந்துறீங்க, பத்ரை என்ன வர சொன்னாரு, அவங்க வீட்டுல இருக்கிற விறகு வெட்டணுமா? அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, ஏதோ உங்க நல்லதுக்காக தான் சொன்னேன். நீயா நல்லவன்? உன்னை பார்த்தாலே தெரியுது திருடன்னு, ஒழுங்கு மரியாதையே போயிடு. ரங்கா பயந்து அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனான். ஆனா அந்த கோடாலிக்காக காத்துக்கிட்டு அவன் தூரத்திலே தான் நின்னுக்கிட்டு இருந்தான். பத்ரையாவோட வீட்டு வாசல், அங்க ராமையா விறகு வெட்டுறதுக்காக போனான். வந்துட்டியா ராமையா? இந்த தேக்கு மரத்தை வெட்டி கொடு, என் வீட்டுக்கு நான் புது கதவு போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரிங்க அண்ணே, வர வர என் கோடாலி ரொம்ப கனமா இருக்கு, ஒரே போடல மரம் 2ஆ போக போகுது பாருங்க. அந்த நேரத்துல அங்க சீதா, சுப்பையா, ரங்கம்மா, கனகா எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் ரங்காவும் பாத்துக்கிட்டு இருந்தான். ரங்கா மனசுக்குள்ள, ஐயோ, அவன் மட்டும் அந்த கோடாலியால விறக வெட்ட போனானா அவ்வளவுதான், மொத்த தங்கமும் வெளியில வந்து கொட்டிடுமே. ராமையா அந்த கோடாலி இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அந்த தேக்கு மரக்கட்டைய வெட்ட முயற்சி பண்ணான். டக் டக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. அந்த தேக்கு மரம் ரொம்ப கெட்டியா இருந்துச்சு. ஆனா ராமையாவோட கையில இருக்கிற கோடாலி ரொம்ப பலவீனமா இருந்ததுனால அந்த மரத்தை வெட்ட போய் அந்த கோடாலியோட கைப்பிடி உடைஞ்சுது. அந்த கைப்பிடிக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த கனகாவோட நகை எல்லாமே அப்படியே தரையில வந்து கொட்டுச்சு. அதுல ஒட்டியானோ, காசு மாலை, கம்மல், வளையல் எல்லாமே இருந்துச்சு. அப்போ இது தூரத்துல இருந்து பார்த்த கனகா, ஐயோ என் நகை, என் ஒட்டியானோ, என் காசு மாலை, ஐயோ கடவுளே. என்ன ராமையா இது? இதெல்லாம் தங்கம்மா? அப்ப நீதான் திருநியா? ஐயோ பத்ரையான, எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஆடு மேய்க்கிறவன், இதுல எப்படி நகை வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு. ஏன் புருஷ திருடனா இருந்தா இன்னும் நாங்க அந்த சின்ன குடிசையில எதுக்கு வாழ போறோம்? அவருக்கு 1ல இருந்து 10 வரைக்குமே சரியா எண்ணம் வராது. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. பத்ரையா கொஞ்சம் பொறுமையா யோசி. ராமையா அந்த நகையை திருடி இருந்தா உன் வீட்டுக்கு ஏன் வரப்போறான்? கையோட கோடாலியை வேற கொண்டு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த கோடாலிக்குள்ள நகையை வச்சது வேற யாரோன்னு தோணுது. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ரங்காவுக்கு நகையெல்லாம் கீழே கொட்டினதும் அவனால தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதுக்காக வந்தான். இது ஏன் கோடாலி, ஏன் தங்கம், இந்த தங்கம் எனக்கு சொந்தம். ஏண்டா, நீ தானே காலையில இந்த கோடாலியை கொடுங்க, அதுக்கு பதிலா 10 ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன. ஓஹோ, அப்ப நகையை திருடினது நீதானா? யாருக்கும் தெரியாம கோடாலியோட புடிக்குள்ள நகையை வச்சிருக்க. ஆனா எங்கேயோ உன் கோடாலியும் ராமையா கோடாலியும் கை மாறி இருக்கு. இப்ப மாட்டிக்கிட்டியா? பாத்தியா பத்ரையா, திருடன் யாரா இருந்தாலும் நிச்சயம் ஒரு அடையாளத்தை விட்டுட்டு தான் போவான். தேவையில்லாம ராமையாவுக்கு தான் இன்னைக்கு கெட்ட பேரு.
கனகா வந்து அந்த நகை எல்லாத்தையுமே முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு, அப்பாடா என் நகை எப்படியோ கிடைச்சிருச்சு. ராமையா, என் குடும்பத்துக்கு நீ கடவுள் மாதிரி. உன்னாலதான் என் நகை எனக்கு கிடைச்சது. பாத்தீங்களா, என் புருஷன் ரொம்ப நல்லவரு. இந்த ஊருக்கு அவரால நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்ப ராமையா, எனக்கு இன்னும் எதுவும் புரியல. ஏன் கோடாலி எங்க? என் ஆடுங்க வேற காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு நேரமாகுது. நான் வரேன் பத்ரையா அண்ணன். ராமையோட அப்பாவித்தனத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ரங்காவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. பத்ரையா ராமையாவுக்காக ஒரு புது கோடாலையும் போட்டுக்க புது துணியையும் வாங்கி கொடுத்தான். அப்படி ரங்கா அவனுடைய திருட்டு புத்தியால ராமையாவோட அப்பாவித்தனத்தினால வசமா மாட்டிக்கிட்டு ஜெயில இருந்தான். இன்னொரு பக்கம் ராமையா பத்ரையா வாங்கி கொடுத்த கோடாலை வச்சுக்கிட்டு அழகா விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். ஊருக்காரங்க எல்லாருமே ராமையாவோட அப்பாவித்தனத்தை பார்த்து, ராமையா கள்ள கபடம் தெரியாதவன்னு அவனுக்கு நல்ல பேரும் வந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ராமையாவை ரொம்பவும் பிடிச்சது. ஒரு திருடன் எவ்வளவுதான் அவன் புத்திசாலியாவே இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் நிச்சயமா மாட்டிப்பான். அதுக்கு அடையாளமே நம்மளுடைய ரங்காதான்.